ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான அரிய வகை நிகழ்வாக கருதப்படக்கூடியது அப்படின்னா அது வானத்தில் ஏற்படக்கூடிய இந்த கிரகணங்கள் தான். அந்த கிரகணங்களில் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படின்றது வருடத்திற்கு 4-5 முறை கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஒரு அரிய வகை கிரகணமானது ஏற்பட போகுது. ஆமாங்க, வேற ஒன்றும் கிடையாது, சந்திர கிரகணம் தான் நிகழப்போகுது. பொதுவாக கிரகணம் அப்படின்னாலே மக்கள் எல்லாரும் அச்சப்படுவாங்க, பயப்படுவாங்க. அப்படி தான் ஜோதிடப்படி நம்மளுடைய ஒவ்வொரு விதமான கிரகங்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட நன்மைகளானது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வரிசையில் இந்த முறை ஏற்படக்கூடிய இந்த கிரகணம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, யாரெல்லாம் பரிகாரம் செய்துக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண நாளானது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கிரகணங்கள் அப்படின்னாலே வானத்தில் ஏற்படக்கூடிய அரிய வகை நிகழ்வு தான். அதில் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படின்னு 2 வகையான கிரகணங்கள் இருக்குது. ஸோ அது 2 கிரகணங்களுமே ஒரு சில நேரங்களில் பாதிப்புகளையும் ஒரு சில நேரங்களில் சாதகமான பலன்களையும் நமக்கு கொடுக்கும். அதாவது இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன், பூமி, சந்திரன் இந்த 3 கோள்களுமே ஒரே நேர்கோட்டில் ஒரே சமமாக வரும் பொழுது தான் இந்த கிரகணமானது ஏற்படும். ஸோ இது வானத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வும் கூட. இந்த நிகழ்வு பூமியின் மீது சந்திரன் மீது நிழல் பட்டு நிலவானது மறைக்கப்படுது. அதாவது மங்களா தெரியும் நிலவு. இதுதான் முழுமையான சந்திர கிரகணம் அல்லது பகுதி சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியினுடைய நிழலில் எந்த பகுதி சந்திரனை மறைக்குதோ அதை பொறுத்து தான் இந்த கிரகணமே அமையும். ஸோ இந்த ஆண்டு வரக்கூடிய கிரகணமானது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ 2025ஆம் ஆண்டினுடைய முழு சந்திர கிரகணம் செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் வரப்போகுது. அதாவது ஜோதிட ரீதியாக ராகு அல்லது கேதுவினுடைய பாகையின் மூலமாக சூரியன் சந்திரன் இணையும் பொழுது தான் சூரிய கிரகணம் ஏற்படும். அதே சூரியன் சந்திரன் நேர்கோட்டில் பயணிக்கும் பொழுது ராகுவையோ அல்லது கேதுவையோ தொடும் பொழுது சந்திர கிரகணமானது ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்திய நேரப்படி இந்த கிரகணம் எப்போ ஏற்படுது அப்படின்னா இரவு 9:56 அளவில் சந்திர கிரகணமானது ஆரம்பமாகுது. முழுமையான சந்திர கிரகணம் இரவு 10:59 அளவில் தான் ஆரம்பமாகுது. கிரகணத்தினுடைய மத்திய நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 11:41 தான். ஸோ முழுமையான சந்திர கிரகணம் நள்ளிரவு 12:23க்கும் கிரகணம் முழுவதுமாக நள்ளிரவு 1:26 தான் நிறைவடையுது. ஸோ இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய கிரகணத்தின் மூலமாக பாதிப்புகளானது இருக்கா அப்படின்னா கட்டாயமாக ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் பரிகாரங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பரிகாரம் எந்தெந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாகம் இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் பரிகாரம் செய்துக்கணும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் கிரகணத்தால் தோஷமானது ஏற்பட போகுது. ஸோ கிரகண தோஷம் உள்ளவர்கள் அப்படின்றும் பார்க்கக்கூடியவங்களும் இந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் பரிகாரம் செய்துக்கணும். ஏன்னா இந்த ஆண்டு நிகழக்கூடிய இந்த கிரகணம் இந்தியாவில் கண்டிப்பாக தெரியும் அப்படின்றதுனால நம்ம சூத காலம்லாம் கடைபிடித்தாகணும். பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதையில், சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடிய பாதையில் ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் இந்த 3 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வருவாங்க. அதாவது சூரிய ஒளி பூமியில் விழுந்தாலுமே கூட சந்திரன் மீது விழாது. இதனால தான் இந்த சந்திர கிரகணம் அப்படின்றது ஏற்படும். ஸோ இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய கிரகணம் எப்போ ஆரம்பமாகுது, எப்போ முடியுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆண்டு நிகழக்கூடிய இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா சென்னையில் கண்டிப்பாக தெரியும் அப்படின்றதுனால நிச்சயமாக நம்ம ஒரு சில ஜோதிட முறைகளையும் ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய பரிகாரங்களையும் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ மக்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியமானது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக கிரகணத்தை பார்த்து பெரும்பான்மையான ராசிக்காரர்கள் பயப்படுறது உண்டு. ஆனால் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணம் முழுமையான பலன்களை மட்டுமே கொடுக்க போகுது, நிறைய நன்மைகளை கொடுக்க போகுது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகண தோஷங்கள் இருக்குது அப்படின்றத மறக்காமல் இந்த முறை பரிசோதனை செய்துக்கோங்க. ஸோ அப்படி இருக்குன்னா இந்த டைமில் நீங்கள் அதுக்கான பரிகாரங்கள் செய்கிறது முக்கியமானது. உங்களுடைய ஜாதகத்தில் கிரகண தோஷங்கள் இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பலன்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் சீக்கிரமாகவே பார்த்துடலாம். அதனால் பார்த்து உங்களுக்கான தோஷங்கள் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவோட மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசம் ராசி நேயர்கள், அதாவது செவ்வாயை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு பொதுவாகவே தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ துணிச்சலாக எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே நேரம் ரொம்ப கடினமான உழைப்பாளிகளும் கூட அவசரப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வாங்களே தவிர இவங்கள்ட்ட பாசமும் அதிகமாகவே இருக்கும். அதே நேரத்துக்கு அதே அளவுக்கு கோபமும் ஏற்படக்கூடிய ஒரு நபர் தான். இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த 2025 2027 வரைக்குமே கொஞ்சம் இக்கட்டான ஒரு காலகட்டம் தான். ஏன் அப்படின்னா 7.5 சனியானது ஆரம்பமாக இருக்குது. ஸோ 7.5 சனியுடைய முதல் காலகட்டமாக இருக்கக்கூடிய விரய சனியானது உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் இப்போ சனி வக்ரமாக இருக்கிறதுனால பெருத்தளவு நீங்கள் பாதிப்புகளை பார்க்க மாட்டீங்க. நவம்பர் மாதம் வரைக்குமே சனி பகவான் வக்ரமாக தான் இருப்பார். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்புகளும் இருக்கவே இருக்காது. இருந்தாலும் அந்த வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கு பிறகு அதற்குண்டான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அதை கூட நீங்கள் அடையவே மாட்டீங்க. காரணம் உங்களுக்கு தசா புத்திகள் நல்லா நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா சனி பகவானால் பாதிப்புகள் அப்படின்றது பெரும்பாலும் இருக்கவே இருக்காது. இருந்தாலும் இப்போ ஏற்படக்கூடிய இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஆபத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்குது. கவனமாக இருக்கணும், பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதில் இருந்து ரொம்ப ரொம்ப விளக்கப்பட்டவர்கள் அப்படின்னு மேசராசிக்காரர்களை சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் அப்படின்னு எதுவுமே கிடையவே கிடையாது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்குது. ஸோ இந்த சந்திர கிரகணம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த ஆண்டு நிகழக்கூடிய இந்த கிரகணம் மேசராசிக்காரர்களுக்கு நிறைய வகையில் சாதகமான ஒரு விளைவுகளை தான் கொடுக்குது. இதில் என்ன உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு வேலையை செய்யாமல் பெண்டிங்கில் வச்சுட்டே வந்துட்டுருக்கீங்க, நிலுவையிலே இருக்குது, இன்னும் அந்த பிரச்சனை இன்னும் முடிக்கல, அதை தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு எதை நினைக்கிறீங்களோ அந்த வேலைகள் இப்போ கண்டிப்பாக நிறைவடையும். ஸோ அதற்குரிய காலம் வந்தாச்சு. அதே போல் திருமண வாழ்க்கையிலையும் அப்படி தான். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் பிரிவு வரைக்கும் போயிருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படும், நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதை முறையாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. உங்களுடைய திருமண வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். ஸோ இது மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. மேசராசிக்காரர்களுக்கு இப்போது புதுசாக ஏதாவது வருமானம் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது புதுசாக ஏதாவது தொழில் செய்யலாம், இல்லைனா ஏதாவது வேலை கிடைக்கும். வேலை ஏற்கனவே செய்துட்டு இருந்தாலுமே கூட அந்த வருமானம் பத்தலை அப்படின்னா வேறு ஏதாவது தனியாக வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு காரணமாக இருக்க போகுது. ஸோ இந்த கிரகணத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புதுசாக உருவாகக்கூடிய நிறைய வருமான ஆதாரங்களானது உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய தரப்பில் இருந்தும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்க மூலியமாகவும் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வி கிடைக்கலாம், இல்லைனா நல்ல வாழ்க்கை கிடைக்கலாம், வேலை கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய கனவுகள் பூர்த்தியாகும் பொழுது உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகளானது கிடைக்கும். நல்ல செய்திகளை நீங்கள் கேட்பீங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய செய்திகளானது உங்களுக்கு மகிழ்ச்சியை இன்னும் அதிகமாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த டைமில் மூதாதையர் சொத்துக்கள் தொடர்பாக எவ்வளவு பிரச்சனைகளோடும் எவ்வளவு சிக்கல்களோடும் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட ரொம்ப ரொம்ப எளிமையாகவே முடிஞ்சிடும். ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் உங்களுக்காக மட்டுமே ஏற்பட போகுது. ஸோ மேசராசிக்காரர்கள் அதனால் சந்தோஷமாகவே இந்த சந்திர கிரகணத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொதுவாக கிரகணங்கள் அப்படின்னாலே எல்லாரும் பயப்படுறது உண்டு தான். இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அது எந்த வகையில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் எப்போதுமே கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களானது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் அந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்துக்கோங்க. ஸோ மாதாந்திர கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாறக்கூடிய நிலைகளில் கண்டிப்பாக வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் இருக்கும். ஸோ அதற்காக தான் இந்த பரிகாரங்களானது கொடுக்கப்படுது. அதையும் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. இந்த ஆண்டு நிகழக்கூடிய இந்த கிரகணம் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத நீங்கள் முழுமையாக
வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேசராசிக்காரங்க உங்களுடைய வீட்டில் யாரும் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. இருந்தாலுமே கூட அன்றைய தினத்தில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையெல்லாம் நம்மளுடைய பதிவில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். கிரகண காலங்களில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கும் பொழுது நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் இது போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.